விசுவாசம். தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத ஒருவனுக்காக இயேசு துன்பத்தை அனுபவித்தார். நீங்கள் அறிவீர்களா? வேதாமத்தில் யார் அந்த மனுஷன்? பெதஸ்தா குளத்தருகே 38 வருஷமாக இருந்த ஒருவன் தன் நம்பிக்கையை தேவன் மேல் வைக்காமல் அந்த பெதஸ்தா குளத்தின் மேல் வைத்திருந்தான். தேவனே அவனிடம் வந்தாலும் அவன் நம்பிக்கை அந்த குளத்தின் மேலே இருந்தது. இயேசு அவனை சுகப்படுத்தியும் அவன் அவரை அறியாதிருந்தான். யூதர்கள் இயேசுவை துன்பப்படுத்தினார்கள். ஏன்? கொலை செய்யவும் துணிந்தார்கள். எதற்காக? அவனை ஓய்வு நாள் சுகப்படுத்தற்காக மட்டுமே. விசுவாசம் இல்லாத இவனுக்கு எப்படி அற்புதம் நடந்தது? யோவான் 5:21 சொல்கிறது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவளை உயிர்ப்பிக்கிறார். தேவனுடைய சித்தத்தினாலேயே தான் அவன் சுகமானான், தவிர அவனுடைய நீதினால் அல்ல, அவனுடைய விசுவாசத்தினாலோ அல்ல. இன்னும் சொல்ல போனால் அவன் தேவனை அறியாமல் இருந்தான். வேதம் சொல்கிறது, அங்கு அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தனர் என்று. அப்படி தேவன் அந்த ஒருவனுக்காகவே அங்கே வந்தார். விசுவாசம் இல்லாத அந்த மனிதன் இப்போதோ தேவனை நாடி செல்கிறான். அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கை குளத்தின் அருகில் இருக்கிறதா அல்லது தேவனடையில் இருக்கிறதா? அற்புதத்தை எண்ணி குளத்தண்டையில் இருக்க போகிறாயா அல்லது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனுக்காக வாழப் போகிறாயா? அற்புதம், அதிர்ஷ்டம் என்று சொல்லி உன்னுடைய 38 வருடத்தை வீணாக்காதே. தேவனையே சார்ந்திரு. ஆமேன்.